கன்னியாகுமரி மாவட்டம் நிர்வாகம் சார்பாக நடக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் முதன்மை கல்வி அதிகாரி ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பிற்காற்றிருக்கிற மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு அலுவலர் விமலா ராணி அவர்களே, எனக்கு முன்னாலே நமது மாவட்டத்தினுடைய பேச்சு வழக்கை பற்றி இலக்கிய நயத்துடன் சிறப்பு செய்து அமர்ந்திருக்கிற பெரியவர் திரு ஏபிஎஸ் ஆண்ட்ரோ ஐயா அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற திருவட்டாறு வட்டாட்சியர் புரந்தரதாஸ் ஐயா அவர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் ஐயா பாஸ்கரன் அவர்களே, கல்வித்துறையை சார்ந்த ஆசிரியர் பெருந்தகைகளே, தலைமை ஆசிரியர்களே, நண்பர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஆண்ட்ரோ அவர்கள் நமது மாவட்டத்தினுடைய வட்டார வழக்கை இலக்கிய ஆதாரங்களோடு அருமையாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அதில் நூல் என்று ஒரு வார்த்தை, அந்த நூல் என்பது எப்படி நம்மை செம்மைப்படுத்துகிறதோ அப்படி இன்னும் ஒரு செயலுக்கு அது உதவுகிறது. உதாரணமாக ஒரு தடி இருக்கிறது, ஒரு மரத்தடி. அதை நமது வீட்டுக்கு ஒரு நிலையாக பயன்படுத்த வேண்டும், அல்லது ஒரு கதவாக பயன்படுத்த வேண்டும், அல்லது ஒரு ஜன்னலாக பயன்படுத்த வேண்டும். அந்த தடி தாறுமாறாக இருக்கிறது, அது பாட்டுக்கு காட்டில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு தடி. இந்த தடியை நாம் அப்படியே எடுத்து பயன்படுத்த முடியாது, அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு நூல் வைத்து முதலில் கட்ட வேண்டும், அளக்க வேண்டும், அதை நேர்படுத்த வேண்டும். அதை நேர்படுத்திய பிறகு அதை அறுக்க வேண்டும். அறுத்தால் நாம் விரும்பியபடி தாறுமாறாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தடி நாம் விரும்பிய வடிவத்தில் கிடைக்கும். ஆகவே ஒரு ஜடப்பொருளான ஒரு தடியை செம்மைப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக ஒரு நூல் உதவுவதைப் போல மனிதர்களாகிய நம்மை செம்மைப்படுத்துவதும் சீர்படுத்துவதும் நூல் என்பதால் அதற்கு நூல் என்று பெயர். அப்படியும் ஒரு அர்த்தத்தை சான்றோர்கள் சொல்லுவார்கள். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கண்ணதாசனில் சங்கத்தமிழ். சங்கத்தமிழ் ஒரு சமுத்திரம், கண்ணதாசனும் ஒரு சமுத்திரம், இரண்டும் சமுத்திரங்கள். எனக்கு அரை மணி நேரம் கொடுத்திருக்கிறார்கள், முடியாது. அதனால் முதலிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிடுகிறேன், அரை மணி நேரத்தில் முடித்து விடுவேன். சங்ககால புலவர்களுக்கு இருந்த சுபாவம், பொதுவான குணம், இதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. செல்வக்கடுங்கோ வாழியாதன் என்று ஒரு அரசன் இருந்தான், சேரலாதன். அவனை கபிலர் பார்க்க போகிறார், அவனை பற்றி பாடுகிறார். அன்றா என்ற ஒரு குன்று மலை, அன்றைக்கு மலைக்கு மேலே இவரை அழைத்து செல்கிறார். அந்த குன்றின் மேல் ஏறி நின்று கொண்டு கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா ஊர்களையும் கபிலருக்கு கொடுக்கிறான். கபிலர் வாங்கி கொண்டு ஊருக்கு வருகிறார். அவர் வைத்துக் கொண்டாரா? எதையாவது அவர் வைத்துக் கொண்டாரா? ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்து அடுத்த நாள் இன்னொரு அரசனுடைய சபையில் அவனை பாராட்டி பாடுவதற்காக போய் நின்றார். இதுதான் புலவர்களுடைய வாழ்க்கை. நெடிய எண்ணாது சுரம்பலம் கடந்து வடியா நாவின் வல்லாங்கு பாடி பெற்றது மகிழ்ந்து சுற்றம் மறுத்தி ஓம்பாது உண்டு கூம்பாது வீசி வரிசைக்கு வருந்தும் பரிசில் வாழ்க்கை. அந்த காலத்தில் வாகனம் கிடையாது, வண்டிகள் கிடையாது, நடந்துதான் போக வேணும். இப்போது இருப்பதை போல நாற்கர சாலைகள் கிடையாது, பாலை, வெயில், செருப்பு உண்டா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. சுரம்பல கடந்து காடு வழி நடந்து அரசர்கள் முன்பாக நின்று பாடி அவர்கள் கொடுத்ததை சுற்றத்தாருக்கு கொடுத்து பகிர்ந்து கொடுத்து உண்டு மகிழ்ந்து பரிசைக்கு வருந்தும் பரிசில் வாழ்க்கை. இதுதான் அவருடைய வாழ்க்கை. கண்ணதாசனும் அப்படித்தான். கண்ணதாசனே ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார், கவிஞன் என்பவன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு லாயக்கில்லாதவன், அவனுடைய சராசரி வாழ்க்கைக்கு லாயக்கில்லாதவன் கவிஞன்.
எந்த திட்டமிடுதலும் அவனுக்கு தெரியாது. அவன் திட்டமிடுவதாக இருந்தால் அவனால் காவியம் பாட முடியாது. கவிஞர் சொல்லுகிறார், நான் ஒன்றை சொல்லுகிறேன், சங்க இலக்கியத்தில் கண்ணதாசன் என்று சொன்னவுடன் இவர் சங்க இலக்கியத்தை பார்த்து எழுதியிருக்கிறாரோ என்கிற சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாது. இலக்கியத்தில் நோபல் பரிசு பெற்ற T.S. எலியட் சொல்லுவார், யாரும் பார்த்து எழுதுவது கிடையாது, யாரிடத்திலும் கடன் வாங்குவது கிடையாது. எந்த ஒரு கவிஞனும் எந்த ஒரு கலைஞனும் தனித்து நிற்பது என்பது கிடையாது. ஒரு ஒப்பிடுவதற்காக முன்னை அவருடன் நாம் ஒப்பிட்டு அவனை பார்க்க வேண்டும் என்று எலியட் சொல்லுவார். அப்படித்தான் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஒரு பண்டித தமிழை, அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சங்க தமிழை எப்படி ஒரு பாமரனுக்கு கொண்டு சேர்க்கிறார் என்கிற செய்தியை நான் சொல்லுகிறேன். நெடிய எண்ணாது சுரம்பல கடந்து என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறதல்லவா கவிஞனுடைய ஒரு பண்பை, அதை கவிஞன் சொல்லுகிறார். கை நிறைய பொருள் குவித்து காலமெல்லாம் அள்ளிவிட்டு இல்லை என்று வருவோர்க்கும் தொல்லையிலே வீழ்வார்க்கும் கல்யாணமாகாத காளையர்க்கும் கன்னியர்க்கும் நல்ல மனம் முடித்து எல்லோருக்கும் நல்லவனாய் இரக்கம் உள்ளவனாய் வாழ நினைத்திருந்தேன் என்று பாடியவன் கண்ணதாசன். எப்படி சங்ககால புலவர்கள் இருந்தார்களோ அதே மனநிலைமை. அவரும் சம்பாதித்தார். நாளைக்கென்று அவர் வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு தெரியாது, எல்லாவற்றையும் கொடுத்தார். ஒரு நாள் வாரியார் சுவாமிகள் கவிஞருக்கு ஃபோன் பண்ணுகிறார் தொலைபேசியில், கவிஞரே நான் வருகிறேன், ஒரு கோவிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டும், ஒரு உதவிக்காக நான் வருகிறேன் என்று தகவல் சொல்லுகிறார். கவிஞர் சொன்னார், சுவாமிகளை நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து கொள்ளுங்கள், நான் வருகிறேன் என்று தேடி போய் அவருக்கு உதவி செய்தவர் கவிஞர். அப்படிப்பட்டவர். சங்ககால புலவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் அவரும் இருந்தார். அந்த கபிலரை இன்னொரு காட்சிக்கு நான் அழைக்கிறேன். பாரிக்கு நண்பர் கபிலர். பாரி பரம்புமலையினுடைய அரசன். அந்த பாரியை 3 பெரும் வீர அரசர்கள் சேரனும் சோழனும் பாண்டியனும் கூட்டணி அமைத்துக் கொண்டு வஞ்சகமாக பாரியை கொன்றார்கள். பாரிக்கு 2 மகள்கள். 2 மகள்கள் பாரி மகளிர். சங்க இலக்கியம் பாரி மகளிர் என்று சொல்லுகிறது. பின்னாலே வந்த பண்டிதர்கள் அவர்களுக்கு அங்கவை சங்கவை என்று பெயர் சூட்டினார்கள். அந்த பெயர் கற்பனையான பெயர், மற்றவர்கள் வைத்த பெயர், பெற்றவர்கள் வைத்த பெயர் கிடையாது. ஆனால் பாரிக்கு 2 மகள்கள் இருந்தது உண்மை. அந்த 3 அரசர்களும் பாரியை கொன்று விட்டார்கள். இப்போது அந்த பாரிக்கு 2 மகள்களை கபிலர் அழைத்து கொண்டு ஒவ்வொரு அரசனிடமாக செல்லுகிறார், ஒவ்வொரு நாட்டுக்காக போகிறார். இந்த பெண் பிள்ளைகளை யாராவது மனம் செய்து கொள்ள மாட்டார்களா என்று கேட்கிறார். ஒருவனும் மணந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த 3 பெரும் அரசர்களை நினைத்த அச்சம், எங்கே சேரனும் சோழனும் பாண்டியனும் வந்து நம் மீது போர் தொடுத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக பாரியின் மகளை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கவிஞர் பாடுகிறார். கவிஞர் அதே மாதிரி பாடுகிறார். காலமெல்லாம் பொருள் குவித்து காலமெல்லாம் அள்ளிவிட்டு இல்லை என வருவோர்க்கும் ஏங்கி தவிர்ப்போர்க்கும் தொல்லையிலே வீழ்வோர்க்கும் துணையாக வாழ்ந்திருந்து கல்யாணம் ஆகாத காளையர்க்கும் கல்வியர்க்கும் நல்ல மனம் முடித்து நல்வாழ்வு கை கொடுத்து எல்லோருக்கும் நல்லவனாய் இரக்கம் மிகுந்தவனாய் வாழ நினைத்திருந்தேன் என்று பாடுகிறார். அந்த பாரி மகளிர் தோல்வியடைந்து வருகிறார்கள். அது ஒரு நிலா, பௌர்ணமி நிலவு. அன்றைக்கு 5 வரி புறநானூற்றில் வருகிறது, பாரி மகளிர் பாடிய வரிகள். கபிலர் கூட வருகிறார். வானத்தில் பார்க்கிறார் இரவு, வானத்திலே நிலவு, பௌர்ணமி நிலவு. பாரி மகளிர் பாடுகிறார்கள், அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேன். அற்றை திங்கள் போன மாசம் இதே பௌர்ணமி நிலவு, எந்தையும் உடை, எங்கள் தந்தை எங்களுக்கு இருந்தார். இற்றை திங்கள் இந்த மாசம் இவ்வெண் நிலவில் அதே பௌர்ணமி, இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றி எரிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார். பகையரசர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எங்கள் பரம்புமலையை எங்கள் நாட்டை பெற்றுக்கொண்டார். அடுத்த வரி,
எந்தையும் இளமே, எங்கள் தந்தையும் எங்களிடத்தில் இல்லை. படிக்கிற போது கண்ணீர் கசிவும். இந்த வரியை கவிஞர் அப்படியே எளிமையாக்கி தருகிறார். அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே. இலக்கியம் பாரிமகளிர் தந்தையை சொல்லுகிறது, தந்தை நினைத்து பாடுகிறார்கள். கவிஞன் அதை காதலுக்கு எடுத்துக்கொள்கிறார். அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே என்றால் என்ன பொருள்? இன்றைய நாள் இரவில் அவர் இல்லை என்று பொருள். எப்படி பாரிமகளிருக்கு அவருடைய தந்தை இல்லையோ, அப்படி தலைவனை நினைத்து இயங்கக்கூடிய தலைவிக்கு தலைவன் இல்லை. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா, இன்பம் தந்ததும் ஒரே நிலா, ஏங்க வைத்ததும் ஒரே நிலா. கருத்து ஒன்றுதான், வார்த்தை வேறு. கண்ணதாசனை மட்டுமல்ல இந்த செய்தி பாதித்திருப்பது, கவிஞர் வாலியையும் பாதித்தது. நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா, இன்று எங்கள் தலைவன் இல்லை சென்று வா நிலா. அந்த பாட்டுக்கு தேசிய விருது கிடைத்தது சுசிலா அம்மையார். ஒரு இலக்கியத்தில் வரக்கூடிய காட்சியை அப்படியே எளிமையான தமிழில் பாமனனுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வித்தை கவிஞர் கண்ணதாசனுக்கு இருந்தது. ஒரு சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சோகத்தை காதலுடன் கலந்து தருகிறது சங்க இலக்கியம். அதை அப்படியே சமூகத்தினுடைய பிணியாக நோயாக தருகிறார் கண்ணதாசன். தலைவனும் தலைவியும் உடன்போக்கு சென்றார்கள். அந்த காலத்தில் உடன்போக்கு என்றால் ஓடி போய் திருமணம் செய்து கொள்வது. இன்றைக்கு நாம் பேசுகிறோம் அல்லவா, ஓடி போய் விட்டார்கள். அதை இலக்கியம் அப்படி கொச்சைப்படுத்தவில்லை. உடன்போக்கு, இரண்டு பேரும் உடன்பட்டு ஊரில் இருந்து புறப்பட்டு இன்னொரு ஊருக்கு போய் திருமணம் செய்து கொண்டு இல்லற தர்மத்தை கடைபிடிப்பது. அப்படி இரண்டு பேர் போய்விட்டார்கள். இவர்களை தேடுகிறார்கள் வீட்டில். செவிலி ஒரு பக்கம் தேடுகிறாள், பெற்ற தாய் ஒரு பக்கம் தேடுகிறாள். எதிரே இரண்டு பேர் வருகிறார்கள். அவர்களும் இப்படி வந்தவர்கள் தான். இங்கிருந்து இரண்டு பேர் உடன்போக்கு போனார்கள், அங்கிருந்து இரண்டு பேர் உடன்போக்கு இங்கு வருகிறார்கள். ஒரு காளையும் ஒரு கன்னியும். இந்த சமூகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த பையனிடம் கேட்கிறார்கள், அப்பா எங்கள் பிள்ளையை காணவில்லை, அவன் விரும்பிய ஒரு காளையுடன் சென்று விட்டாள், நீ பார்த்தாயா? அவன் சொல்லுகிறான், ஒரு என்னை போல ஒரு ஆண்மகனை பார்த்தேன், வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை. அவன் பக்கத்தில் ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள், என்னை போல் ஒரு பெண்ணை பார்த்தேன், எந்த ஆணையும் நான் பார்க்கவில்லை. இப்படி இருந்தது நம்ம சமூகம். அப்படி இருந்தார்கள். அப்படி கலித்தொகையிலே ஒரு காட்சி, இரண்டு பேர் புறப்பட்டு போய்விட்டார்கள். செவிலி தாய்க்கு பாசம், பெற்ற பிள்ளையின் பேரில். எப்படிப்பட்டவள் அவள்? சிறிய இடையில் ஒரு பட்டு பாவாடை கட்டிக்கொண்டு பந்தரின் கீழ் ஒரு பொன் கிண்ணத்தில் பாலை வைத்துக்கொண்டு ஒரு பூங்கொத்தை கையில் வைத்துக்கொண்டு விரட்டி விரட்டி அடித்தாள் அல்லவா தாய், அந்த பாலை பருகுவதற்கு. இவள் வேண்டாம் வேண்டாம் என்று அந்த பந்தரை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தாளே. பாலை வேண்டாம் என்று சொன்னவள் தன்னை காதலித்தவனை நம்பி பாலை வழியே போயிருக்கிறாள். அந்த வெயிலில் இவள் எப்படி கஷ்டப்படுவாளா என்று தாய் நினைத்தாள். ஆகவே வந்தவரிடத்தில் கேட்கிறார்கள், எனது பிள்ளைகளை பார்த்தீர்கள்? அவர்கள் சான்றோர்கள், பெரியவர்கள், அவர்கள் தீர்த்த யாத்திரைக்காக வரக்கூடியவர்கள். எனது பிள்ளைகளை பார்த்தீர்களா? அவர்கள் சொன்னார்கள், பல ஒரு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையுளையே பிறப்பினும் மலைக்கவைதான் என் செய்யும், நினையுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலை, சீர்களு வெண்முத்தம் அணிபவர்க்கு அல்லதை நீருளைய பிறப்பினும் நீர்க்கவைதான் என் செய்யும், நேருங்கால் நும் மகள் நுமக்கும் ஆங்கு அணையலை, யாழ் புணர் இன்னிசை யாழுளைய பிறப்பினும் யாழ்கவைதான் என் செய்யும், சூழுங்கால் நும் மகள் நுமக்கும் ஆங்கு அணையலை. என்ன சொல்லுகிறார்கள்? பல ஒரு நறுஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை, மலையிலே சந்தனம் பிறக்கிறது அல்லவா, அது மலையில் பிறக்கிறது. மலையிலே பிறந்தாலும் அந்த மலைக்கு ஏதாவது பயனுண்டா? கிடையாது. அதுபோலதான் உனது மகள்.
அதுபோல் தான் உனது மகள். உனது மகள் உனது வீட்டில் பிறந்தாலும் உனக்கு சொந்தமானவன் கிடையாது. அவளை மணந்து கொண்டவனுக்குத்தான் அவள் உரிமைப்பட்டவள். ஆகவே நீ அவளை தேட வேண்டாம், திரும்பிச் செல். கவிஞன் இதை சொல்லுகிறார். மலையின் சந்தனம் மார்புக்கு சொந்தம், மங்கையின் இதயமோ காளைக்கு சொந்தம். பல ஒரு நறுஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை மலை உலை பிறப்பினும் மலைக்கவைதான் என் செய்யும், நினையுங்கால் நும் மகள் நுமக்கு மாங்க அணைகளே. மலையின் சந்தனம் மார்புக்கு சொந்தம், மங்கையின் இதயமோ காளைக்கு சொந்தம். இனி காளைக்கு தான், அவனுக்கு தான் சொந்தம். பெற்றவர்களுக்கு பிள்ளை அவர்கள் வசம் இருக்கும் வரை பெற்றவர்களுக்கு உரிமை. எப்போது காளை ஒருவன் அவளை மணந்து கொண்டானோ அதற்கு பிறகு அவனுக்குத்தான் அவளுக்கு உரிமை. எப்படி மலைக்கு சந்தனம் உரிமை கிடையாதோ அப்படி உனக்கு இனி அவள் உரிமை கிடையாது. அவன் வீரன், வீரன். அவன் உனது மகளை சிறப்பாக கவனித்துக் கொள்ளுவான். கற்புடை செல்வி போல உனது மகள் இருக்கிறாள், நாங்கள் கண்டோம். வெகு தொலைவு சென்று விட்டார்கள். இனி அவர்களை தேடி போவதில் அர்த்தம் இல்லை. இனி உனது வீட்டிற்கு செல், அவர்களை தொல்லைப்படுத்தாதே என்று அந்த சான்றோர்கள் சொல்லுகிறார்கள். சீர்கெழு வெண்முத்தம் அணிபவர் கல்லதை நீருளே பிறப்பினும் நீர்க்கவைதான் என் செய்யும். முத்து இருக்கிறதல்லவா, அது தண்ணீரில் பிறக்கிறது, கடலில் பிறக்கிறது. கடலில் பிறந்தாலும் அது கடலுக்கு ஏதாவது நன்மை உண்டா? கிடையாது. அதுபோல்தான் உனது மகள். சிப்பிக்குள்ளே முத்து, அது சிப்பிக்கென்ன சொந்தம். தென்னையிலே இளநீர், அது தென்னைக்கென்ன சொந்தம். ஓங்கி வரும் முல்லை, அது ஒரு கொடியின் பிள்ளை. எடுத்துக்கொண்டு போனால் கொடிக்கு என்ன சொந்தம்? எடுத்துக்கொள்வோர்களுக்குத்தான் சொந்தம். ஆழ்கடல் போந்து முத்தம் எடுப்போன் அணிந்ததே இல்லை அவன் கழுத்தில். கவிஞர் சொல்லுகிறார், கவிதை தொகுதியிலே சொல்லுகிறார். ஆழ்கடல் போந்து முத்தம் எடுப்போன் அணிந்ததே இல்லை அவன் கழுத்தில். முத்தம் எடுக்கிறான், அவனுக்கு சொந்தம் உண்டா? கிடையாது. சூழ்நிலம் பிளந்து தங்கம் எடுப்போன் தொட்டதல்லால் சுகம் இல்லை. தங்க சுரங்கம் இருக்கிறது, எடுக்கிறார்கள். உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொட்டு பார்த்த சுகம் தான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர அணிந்து பார்த்த சுகம் அவர்களுக்கு கிடையாது. பால் நிலம் பதுக்கி பயிர் வளர்த்தோன் பசியெல்லாம் தீர்ந்ததும் இல்லை. கலித்தொகை சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய செய்தியை இன்றைக்கு சமூகத்திலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு பயன்படுத்துகிறார் கவிஞர் கண்ணதாசன். அன்றைக்கு கவிஞர்களுக்கு ஒரு பார்வை இருந்தது, உலக பார்வை. உலக பார்வை. அவர்கள் உள்ளூர் பிரச்சனைகளையோ உள்ளூர் சிறிய வட்டத்திற்குள்ளேயோ நினைத்தது கிடையாது. உலகம் தழுவிய சிந்தனைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். சங்க இலக்கியத்தின் முதல் இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. அந்த முருகாற்றுப்படையை உலகம் உவப்ப என்றுதான் தொடங்குகிறது. உலகம் என்று தொடங்குகிறது. அது மாத்திரமல்ல, பட்டினப்பாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, நெடுநல்வாடை, முல்லைப்பாட்டு, இதிலெல்லாம் உலக சிந்தனைகள். உலகம் என்கிற வார்த்தையை முதலாக கொண்டு தொடங்குகின்றன. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வாசகம், யாதும் ஊரே யாவரும் கேளு. எந்த ஊராக இருந்தாலும் சரி, அத்துணை பேரும் எனது உறவினன், எனது சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் புலவரிடத்தில் இருந்தது. உலகமே ஒரே ஊராக எண்ணக்கூடிய மனோபாவம் இருந்தது. அவ்வளவு தாராள மனசு. அது சாதாரணமானது கிடையாது. உலகத்தையே ஒரே குடும்பமாக எண்ணக்கூடிய புலவர்கள் இங்கு இருந்தபோது உலகம் எந்த நாட்டிலும் நாகரிகம் என்பதே கிடையாது. அப்படி இருந்தார்கள் புலவர். கவிஞர் அந்த வரியை எடுத்துக்கொள்ளுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்கன்னார் பாடினார் அல்லவா, அந்த வரியை அப்படியே எடுத்துக்கொண்டு அடுத்த வரியில் அவர் சேர்க்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். பல இடங்களில் சொல்லுகிறார். யாதும் ஊரடா எல்லாம் உறவடா. கவிஞர் பாடுகிறார், யாதும் ஊரடா எல்லாம் உறவடா, என்றும் ஒன்றா இணைந்து வாழ்வோம். இன்றைக்கு உலக நாடுகளிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக நடக்கிறது? இவன் அந்நியன் என்று நினைக்கிற காரணத்தினால் நடக்கிறது.
இவன் நம்மவன் என்று நினைத்தால் நடக்குமா? நடக்காது. கவிஞர் பாடுகிறார், உலகெல்லாம் உறவென்றோர் கவிஞன் சொன்னான். யாரு? கணியன் பூங்குன்றன். உலகெல்லாம் உறவென்றோர் கவிஞன் சொன்னான், உள்ளத்தார் பாசத்தை உலகிற்கின்றான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை எல்லாம் உலகத்திற்காக கொடுத்தான். கலகங்கள் அநியாயம் அழிந்த பூமி, கவிஞன் சொற்படி வாழ்ந்தால் கனிந்து வாழும். போர் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகும். கவிஞர் சொல்லுகிறார். நிறைய விஷயங்கள், ஒன்று ஒன்றாக 1000 விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சுருக்கமாக சொல்லி போகிறேன், கோடிட்டு காட்டுகிறேன். ஏனென்றால் நேரம் இல்லை, கடந்து போய்விட்டது. அதாவது சங்க இலக்கியம் 2 பிரிவு, ஒன்று அகம், இன்னொன்று புறம். அகம் புறம். அகம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. புறம் என்றால் பொது வாழ்க்கை. இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு 2 வரியில் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார். அந்தி வந்ததே அகநானூறு தான். அது அண்ணன் சிவாஜி கணேசன், தம்பி ஜெய் கணேஷ். அந்த அண்ணன் தம்பியை பார்த்து பாடுகிறான். யாரோ நீயும் நானும் யாரோ, யாரோ தாயும் தந்தை யாரோ. காதலுக்கு பாடினாரா? அண்ணன் தம்பிக்கு பாடினாரா? அண்ணனும் தங்கைக்கும் பாடுகிறார். அதே பாட்டுதான், அண்ணனும் தங்கைக்கும். செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. நான் பாட்டு பாட மாட்டேன். நான் அங்கே ஒரு ஊரில் பாட்டு பாடி 3 பேர் தற்கொலை பண்ணி செத்து போனேன். அதுலேருந்து நான் பாடுறதே நிறுத்திட்டேன். பாட்டு பாடினா நல்லா இருக்குமேன்னு யாரோ நீங்கள் சொல்கிறது கேட்குது எனக்கு. ஆனால் அதனால் வரக்கூடிய பின்விளைவு எனக்கு தான் தெரியும். அந்த காதல் காட்சியை இப்படியாக காதலுக்கு பயன்படுத்துகிறார், அண்ணன் தம்பிக்கும் பயன்படுத்துகிறார், அண்ணன் தங்கைக்கும் பயன்படுத்துகிறார். காதலுக்கு அடுத்து என்ன? குடும்பம், குடும்ப வாழ்க்கை. அதுல ஒரு காட்சி, முளிதயிர் பிசைந்து காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் களாத உடைய குவளையுன் கண் குய்ப்பக கமல தான் துளந்தட்ட தீம்புளி பாகர் இனிது இனிது என கணவன் உண்டலின். அவ சமைக்கிறார். சமைச்ச உடனே அது எப்படி சமைக்கிறா? முளிதயிர் பிசைந்து காந்தல், அந்த காந்தல்னா காந்தல் பூ, நம்ம ஊரில் இந்த கண்வெளி கிழங்கு என்று சொல்லுவோம். அந்த பூ கிராமங்களில் பூத்திருக்கும், கரெக்டாக விரல் மாதிரியே இருக்கும், பெண்களுடைய விரல் மாதிரி இருக்கும். அந்த காந்தல் பூ பெண்களுடைய விரலுக்கு ஓமை. அந்த விரலை பயன்படுத்தி அவள் குழம்பு வைக்கிறாள். அவள் வீட்டில் அம்மா இருக்கும்போது குழம்பு வச்சவா கிடையாது, அடுப்பங்கிற எங்கே இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. நான் அந்த காலத்தில் சொல்கிறேன். அதை பயன்படுத்தி சமைக்கிறாள். சமைக்கும்போது கண்ணில் இருந்து புகை வருது. இப்போ நம்ம நைட்டின்னு ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நைட்டி கிடையாது. அவள் இப்போ புடவை கட்டியிருக்கிறா. குய்ப்புகை கமல புகை வருது, ஸ்டவ் கிடையாது, கேஸ் கிடையாது. அப்போ ஒரு பக்கம் விறகு அடுப்பு, அது சமைக்கிறா, புகை வருது, நைட்டி கிடையாது. அவள் கட்டியிருக்கிற புடவையை சரி பண்ணணும், கண்ணை கசக்கணும். இவ்வளவு சிரமம் ஒரு சமையல் பண்ணுறதுக்கு. அப்படி அவள் சமைக்கிறார். ஒரு புளி குழம்பு வைக்கிறார். முளிதயிர் பிசைந்து காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் களாது ஒடி குவளையுன் கண் குய்ப்புகை கமல தான் துளந்தட்ட தீம்புளி பாகர். ஒரு புளி குழம்பு இனிது, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு என்று அவருடைய கணவன் சொல்லும் போது நுண்ணிதின் மகிழ்ந்தென்று ஒண்ணுதல் முகனே. அவளுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி ஒரு சந்தோஷம். நீங்க அப்படி நல்லா இல்லைன்னு சொன்னீங்க வச்சுங்களேன், நடக்கிறதே வேற. இப்போ அவன் ஒருத்தர் என்ன சொன்னா, சப்பாத்தி நல்லா இருக்குன்னா அவளுக்கு கோபம் வந்துட்டு, என்ன சப்பாத்தி நல்லா இருக்குன்னு தானே சொல்றேன். அவா இது சப்பாத்தி இல்லை, தோசை. இது இப்போ அந்த காலத்தில் அவன் நல்லா இருக்குன்னு சொன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்.
அதுக்கு தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறார். கவிஞர் இந்த காட்சியை எடுக்கிறார், அவர் பாடுகிறார், சொந்த வாழ்க்கையை பாடுகிறார். பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும். தக்காளி சட்டினியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்துமல்லி பச்சடியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்திருப்பார். உன்ன ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர்வடியும். கத்தரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும். அப்படிக்கு சமைப்பாளே, அள்ளி அள்ளி வைப்பாளே, அடுப்படிக்கு நான் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்த பாய் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே. அதே காட்சி தான், குறுந்தகை தரக்கூடிய அதே காட்சி. அப்படி பாடு. புற இலக்கியம், புற இலக்கியம், பொது வாழ்க்கை, அரசனுடைய படை, அவன் செய்த கொடை, இதை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியம். படைமடம் கொடைமடம் என்று சொல்லுவார்கள். படையெடுத்து சென்றால் யார் என்று பார்க்க மாட்டான், அது படைமடம். கொடைமடம் என்றால் தன் வாசலுக்கு இல்லை என்று வந்தவர்களை யார் எவர் என்று பார்க்க மாட்டான், கொடுத்து விடுவான், அது கொடைமடம். அப்படி இருந்தார்கள் அன்றைக்கு. அதை சங்க இலக்கியம் பறக்க பாடுகிறது, கவிஞர் பாடுகிறார். அன்றைக்கு யாரெல்லாம் வள்ளல்களாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் பாடுகிறார், அவர் காலத்து வள்ளல்களையும் பாடுகிறார். சாண்டோ சின்னப்பா தேவரை பாடுகிறார், வள்ளல் அழகப்ப செட்டியாரை பாடுகிறார், கருமுத்து தியாகராசரை பாடுகிறார், நமது மண்ணை சேர்ந்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை பாடுகிறார். எல்லோரையும் கடையெழு வள்ளல்களுக்கு ஒப்பிட்டு பாடுகிறார். என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு முறை சதிலீலாவதி என்ற ஒரு திரைப்படம், அந்த காலத்து பாகுபலி. நாம் இன்றைக்கு எப்படி பாகுபலியை நாம் பிரம்மாண்டமான சினிமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அப்படி சென்ற நூற்றாண்டின் பிரம்மாண்டமான படம் சதிலீலாவதி. அந்த படத்திற்கான ஷூட்டிங் கல்கத்தாவில் நடக்கிறது. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அங்கே போயிருக்கிறார். தமிழகத்தினுடைய கலைஞர்கள் எல்லோரும் அங்கு போயிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான நடிகருக்கு திடீரென்று சென்னைக்கு வர வேண்டிய கட்டாயம், கையில் பணம் கிடையாது. கலைவாணரிடம் போய் நிற்கிறார். கலைவாணரை, ஊருக்கு செல்ல வேண்டும், என்னிடத்தில் பணம் இல்லை, கொடுத்து உதவுங்கள். கலைவாணர் சொன்னார், அதோ பெட்டியில் இருக்கிறது, போய் எடுத்துக்கொள். நடிகர் போனார், பெட்டியை பார்த்தார், திரும்பி வந்தார். கலைவாணர்கிட்ட சொன்னார், ஐயா பெட்டி மூடி இருக்கிறது, சாய் வேணும் திறக்கிறதுக்கு, சாய் கொடுங்க. டேய், நான் என்னைக்கிடா பெட்டியை மூடி வச்சேன், அது திறந்து தாண்டா இருக்கு, போய் எடுத்துக்க. யாருக்கு வரும் சார்? நாளைக்கென்று நினைத்தாரா என்.எஸ். கிருஷ்ணன்? அடுத்த பொழுதுக்கென்று நினைத்தாரா? கிடையாது. இருப்பதையெல்லாம் கொடுத்தார். நாளைக்கென்று நினைக்காதவன் கலைஞன். கண்ணதாசனும் அப்படித்தான். புலவர்கள் இருந்தார்கள், கவிஞர்கள் இருந்தார்கள், எல்லோரையும் பாடுகிறார். அந்த புறநானூற்றிலே ஒரு காட்சி, நண்பனை தேடி வருகிறான். நண்பன் வீட்டில் இல்லை, அவனுடைய தாய் இருக்கிறாள். எங்கே எனது நண்பன், உனது மகன் எங்கே என்று கேட்கிறான் அவன். அந்த தாய் அவனை பார்க்கிறாள், பார்த்துவிட்டு சொல்லுகிறாள், என் வீட்டிற்கு வந்துவிட்டு எனது குடிசையில் இருக்கக்கூடிய தூணை பிடித்து கொண்டு எங்கே எனது மகன் என்று நீ கேட்கிறாய். அவள் வயிற்றை காட்டுகிறாள். இதோ பார் எனது வயிறு, இந்த வயிறு எப்படிப்பட்டது தெரியுமா? புலி கிடந்து போன குகையை போன்றது இந்த வயிறு. எனது மகன் இருந்த வயிறு இந்த வயிறு. புலி கிடந்து போன குகையை போல இருக்கிறது என் வயிறு. நீ எனது வீட்டிற்கு வந்து எனது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தூணை பிடித்து கொண்டு எங்கே உனது மகன் என்று கேட்கிறாய். போ, போர்க்களத்துக்கு செல், எனது மகன் அங்கே வந்து தோன்றுவான் என்று. நமது பெண்கள் அப்படி இருந்தார்கள், அவர்களுடைய வீரம் அப்படி இருந்தது. கவிஞர் சொல்லுகிறார், அரும்பா வயது குறித்தினை போர்க்கு அனுப்பிய தாயின் அருவரலாறு. புறநானூற்றை பற்றி சொல்லுகிறார். அரும்பா வயது குருத்து, அவன் என்னவென்று தெரியாத இளம் வயது, அந்த குருத்தை போருக்கு அனுப்பியவள் தமிழ் பெண். அந்த அந்த பாட்டு நமக்கெல்லாம் தெரியும்.
முதல் நாள் போரில் அவனுடைய தந்தை யானை படையை அவன் ஒருவனாக நின்று போரிட்டு மாண்டான். அடுத்த நாள் போர் வந்தது, அவருடைய கணவன் சென்றான். பசுக்கூட்டங்களை காப்பதற்காக போரிட்டு அவனும் இறந்தான், தகப்பனும் இறந்தான், கணவனும் இறந்தான். இப்போது அவளுக்கு ஒரு பாலகன், சிறுவன். இன்றும் செருப்பறை கேட்கிறது, போர்ப்பறை கேட்கிறது. அதை கேட்டவுடன் அவள் விருப்பமுற்று மயங்குகிறாள். புறநானூறு சொல்லுகிறது, இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்குகிறாள். பயப்படல. அச்சம் என்பது என்ன என்பதை அறியாதவளாக இருந்தாள் அந்த தாய். வேல் கை கொடுத்து, அந்த பாலகன் கையில் ஒரு வேலை கொடுத்து, வெளிது விரித்து உடியி பார் மயிர் குடிமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோள் செருமுகம் நோக்கி செல்கன விடுமே. என்ன அர்த்தம்? செவிப்பறை கேட்டதா? அதில் விருப்பமுட்டாளா? மயங்கினாளா? அவன் மகனை அழைத்தாள், ஒரு வேலை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். வெடிது விழித்து உடி ஒரு வெள்ளை ஆடை அவன் இடுப்பில் கட்டினாள். பாரு மயிர் குடிமி எண்ணெய் நீவி அவன் தலையில் எண்ணெய் தேய்த்து அவனை குளிப்பாட்டினாள். அந்த ஒரு மகனை விட்டால் வேறு மகன் அவளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செருமுகம் நோக்கி செல்க, போர்க்களம் நோக்கி நீ போ என்று அனுப்பி வைத்தாள். அதை கவிஞன் பாடுகிறான். அரும்பா வயது குறித்தினை போர்க்கு அனுப்பிய தாயின் அருவரலார். கண்ணில் ஒரு புண் வந்த பின் கண்ணுக்கு அது பகையே. கண்ணில் புண் வந்து விட்டால் கண்ணுக்கு அது பகை. மண்ணில் ஒரு வஞ்சப்படை வந்தாள்வது முறையோ? எதிரினுடைய படை நமது மண்ணுக்கு வந்து விட்டது, அவனை ஆள விடுவது தகுமா? முறையாது. அடுத்த வரி, வண்ணத்தமிழ் மகனே உடன் வருவாய் சமர் புரிவாய், போருக்கு செல். எப்படி புறநானூற்று தாய் தனது பாலகனை அனுப்பினாளோ அப்படி கவிஞன் பாடுகிறார். அந்த தாய் எதற்காக அவனுக்கு எண்ணெய் பூசினாள், ஆடை உடுத்தினாள், வேல் கையை கொடுத்தாள்? இதுவெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவ்வளவு பாலகன், சின்னஞ்சிறுவன். ஒரு தனது தலைக்கு, அவன் தலையில் முடி உண்டு, அவனது தலைக்கு எண்ணெய் தேய்த்துக் கொள்வதற்கு கூட தெரியாத பாலகன். ஆடை உடுத்திக் கொள்வதற்கு கூட அவனுக்கு தெரியாது. தாய் தான் அணிந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட பாலகன் அவன் கையில் வேலை கொடுத்து போருக்கு அனுப்பினாள் அல்லவா? கவிஞர் பாடுகிறார், வேலெடுக்கும் அரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு, வரும் பகைவர்களை வென்றுவிடும் திறனை காட்டு. கம்பீரமான ஒரு ஆணின் குரல். டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல். ஒரு கம்பீரமான ஒரு ஆணின் குரல், ஆனால் அது ஒரு பெண்ணின் ஆன்மா, பெண்ணினுடைய மனசாட்சி. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி முடித்து விடுகிறேன். அரசர்கள் ஆண்டார்கள், போருக்கு போனார்கள், போரிலே வெற்றி கிடைத்தது அல்லது தோல்வி கிடைத்தது, மாண்டார்கள். வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. அந்த அரசர்களுக்கு அன்றைய புலவர்கள் புத்திமதி சொன்னார். பெருங்காஞ்சி திணை என்று அது புறநானூறு சொல்லுகிறது. பெருங்காஞ்சி திணை. அவர்களுக்கு நிலையாமை கருத்தை சொல்லி தர்மத்தின் பாதையில் நடப்பதற்கு புலவர்கள் கேட்டுக்கொண்டார். நிறைய இருக்கிறது. கவிஞரும் ஏராளம் பாடியிருக்கிறார். கணவன் கொடுத்தது ஒரு துளி ரத்தம், கைகளும் கால்களும் இறைவனின் சித்தம், வாழ்க்கை என்பது மனிதர்கள் சத்தம், மரணம் வந்தால் மறைவது மொத்தம். அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. இந்த வரியை பார்க்கிற போது அன்றைய அரசர்களுக்கு புலவர்கள் பெருங்காஞ்சி திணையை சொல்லிய நினைவு எனக்கு வருகிறது. அதற்கான பாடல்களை சொல்லும்போது இன்னும் காலம் கடந்து போகும். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்த எங்கள் முதன்மை கல்வி அதிகாரி ஐயா அவர்களுக்கும், அத்துணை பேருக்கும், இத்துணை நேரம் இங்கு இருந்து சிறப்பு செய்த உங்கள் எல்லோருக்கும், குறிப்பாக தாய்மார்கள், ஆசிரியர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இன்றைய உலகத்தில், இன்றைய நேரத்தில், சமூகத்தில் பெண்கள் செய்யக்கூடிய பெரிய தியாகம் ஒன்று உண்டு என்றால் அது இந்த சீரியலை பார்க்காமல் இருப்பது தான்.